வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் நினைவாக சித்தர் பத்திரகிரி சுவாமிகளின் மெய்ஞான புலம்பலிலிருந்து சில வரிகளை நாம் சிந்திக்கலாம். நீரில் குமிழி போல் நிலையற்ற வாழ்வை விட்டு பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பது எக்காலம். பேரின்ப வெள்ளம் பெருக்கெடுப்பது எக்காலம். அன்பை உருக்கி அறிவை அதன்மேல் புகட்டி துன்ப வலை பாசத்தை நீக்குவது எக்காலம். கருவின் வழி அறிந்து கருத்தை செலுத்தாமல் அறிவி விழி சொரிந்து அன்பு வைப்பது எக்காலம். தெள்ளத் தெளிய தெளிந்த சிவானந்த தேன் பொழிவை பொழியாமல் பூண்டிருப்பது எக்காலம். வாழ்க வளமுடன். நீர்க்குமிழியாக நம்முடைய வாழ்க்கை மேலே வந்து அந்த குமிழி ஒன்றுமே இல்லாத போவது போல இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் மனிதன் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனின் கருணையை அடையாமல் அந்த கருணை வெள்ளத்தில் பெருக்கெடுத்து நீந்தாமல் காலத்தை கழிப்பது சரியாக வராது. இறைவனை எப்போதும் நினைக்க வேண்டும் என்பதாகவும், அன்பை உருக்கி இறை அன்பாக தன்னை மாற்றி அறிவை அதன் மேல் புகுட்டி விவேகமாக அறிவார்த்தமாக பேரறிவாக கூடிய அந்த இறைவனை சென்று அந்த அன்பை உருக்கி, குரு வேதாத்திரி சொல்லும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று கூறுவார். அதுபோல் அறிவை அதன் மேல் புகட்டி எந்த நேரமும் இறை நினைவாகவே தன்னை மாற்றிக்கொண்டு துன்ப வலையாக இருக்கக்கூடிய அந்த பாச வலையை அறுத்து வெளியே நாம் வருவது எக்காலம் என்று கூறுகிறார். கருவின் வழி அறிந்து அந்த இறை அனைத்துக்கும் கருவாக இருக்கிறது. அந்த இறைவனை நாம் கருத்தில் கொண்டு மனதை அங்கு செலுத்தி நாம் அறிவி விழியாக அந்த விழி அறிவி என்ப ஊற்றாக அந்த இறைவன் மேல் அன்பு வைப்பது எக்காலம். தெள்ள தெளிய தெளிந்த சிவானந்தத்தேன் நாம் அந்த இறை இணைவு நமக்கு கிடைக்கும் போது அது சிவானந்த தேன் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு அந்த சிவானந்த தேனை பொழிவை அந்த பொழிவை ஏற்கக்கூடிய மனமாக நம்மை மாற்றிக்கொண்டு பூண்டிருப்பது எக்காலம், அதனுடன் இணைந்திருப்பது எக்காலம் என்று கூறுகிறார். தெள்ள தெளிய தெளிந்த சிவானந்த தேன் ஆழ்மன தியானமாக
அந்த இறைவனை நோக்கி நாம் பயணிக்கும் போது, தூய்மை அடையும் போது, அந்த தூய்மையான இறை இணைவு நமக்கு கிடைக்கும் போது, அது சிவானந்த தேனாக இனிமை தருவதாக இருக்கக்கூடிய அந்த தேனை, அந்த தேன் பொழிவை நான் பூண்டிருப்பது எக்காலம், அதனுடன் இணைந்திருப்பது எக்காலம் என்று சிவ பத்திரகிரி சுவாமிகள் மெய்ஞான புலம்பலாக அந்த மெய்ப்பொருளாகி இறைவனை நோக்கி எக்காலம் எக்காலம் சேர்ந்திருப்பது எக்காலம், இணைந்திருப்பது எக்காலம் என்று அந்த இறைவனுடன் இரண்டர கலந்து இருப்பதற்கான அந்த காலத்தை நோக்கி மெய்ஞான புலம்பலாக அமைத்திருக்கக்கூடிய கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். கவி தந்த பத்ரகிரி சுவாமிகளுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.